வணக்கம் சார். பொதுவா எல்லாரும் எல்லா விதமான கோயிலுக்கும் போறாங்க. அப்படி போறது அவங்களுக்கு ஜாதக ரீதியா எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கோவில் வழிபாடும் ஜோதிடமும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நார்மலாக வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கோயிலுக்கும் போவாங்க, ஜாதகங்களும் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் ஜாதகத்தை நம்ப மாட்டாங்க, வெறும் கோவில் வழிபாடு தான், கடவுளை மீறி என்ன இருக்கு, கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் கோவிலுக்கே போக மாட்டாங்க, ஜாதகமும் பார்க்க மாட்டாங்க, எது மேலேயும் நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நான் ஜாதகமே பார்க்கல, நான் நல்லா தானே இருக்கேன், நான் கோயிலுக்கே போகல, நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்கறதுனால ஒருத்தருக்கு நல்லது மட்டும் நடந்துராது, ஜாதகம் பார்க்கறதுனால கெடுதலும் நடந்துராது. இதே ஜாதகம் பார்க்காதவனுக்கு நல்லதும் நடந்துராது, ஜாதகம் பார்க்காதவனுக்கு கெடுதலும் நடந்துராது. கோயிலுக்கு போகிறவனுக்கு எல்லாத்துக்கும் நல்லதும் நடந்துராது, கோயிலுக்கு போகிறவன் எல்லாத்துக்கும் கெடுதலும் நடந்துராது. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்போ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஜாதகம் பார்க்கறதுனால உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட ஒரு ஒரு விஷயத்துக்கு உண்டான பொட்டென்ஷியல், அதாவது ஒரு கொடுப்பனைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க லைஃப்பில், அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, தப்பாக இருக்குன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி போகலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக மாற்றணும்னு நினைக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு விலகி இருக்கலாம். நல்லா இருக்குதா அதில் இன்வால்மெண்ட் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு நல்லா இருக்கும், ஆனால் அதில் அவங்க இன்வால்மெண்ட்டே ஆக மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, இது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதை ஒருங்கிணைக்கிறது தான் ஒரு ஜோதிடரோட வேலை. இப்போ கெடுதலான விஷயம் இருக்குது, அதை நம்ம முழுமையாக மாற்றிட முடியுமா? அப்போ ஜோசியம் இருந்து என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முழுமையாக மாற்றுறதுக்கு இல்லை, ஒரு சில விஷயங்கள்னால உங்களை சேஃப்கார்ட் பண்ணலாம். அதுதான் நம்ம ஒரு ஜோதிடர், அந்த ஜோதிடம் நம்மளுக்கு கை கொடுக்கும். அது ஒரு கைடிங் டூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஜோதிடம்ன்றது கடவுள் ஜோதிடமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வேறு இது வேறு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் எந்த நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாலும் அவங்க பிறந்த நேர நட்சத்திரத்துக்கு ஒரு கிரக அமைப்பு இருக்கும், அவங்களுக்கு ஜாதகம் உண்டு. அதை அவங்க எழுதியிருக்கலாம், எழுதாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பிறந்த நேர நட்சத்திரத்துக்கு ஒரு ஜாதக அமைப்பு இன்டர்னலாக இருக்குது. அது அவங்கள வழி நடத்தும், அதுபடி அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் தருவாங்க. என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது உங்ககிட்ட கேட்பாங்க. அதுதான் நம்ம ஜாதகம் பார்க்கறது. இப்போ நம்ம கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடவுள் வழிபாடுன்றது எது அடிப்படையாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கணும். ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்ததுன்னா அவன் நல்ல தெய்வங்களை, அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுவான். இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான தெய்வ வழிபாடுகள் இருக்குது, ஆனால் எல்லா தெய்வ வழிபாடும் எல்லாத்துக்கும் செட் ஆகுதா அப்படின்றத நம்மளே எடுத்து பார்த்தோம்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு திருப்பதிக்கு போனால் சூப்பராக செட் ஆகும், ஆனால் அதே திருப்பதிக்கு போனால் சில பேருக்கு செட் ஆகாது. அதே மாதிரி திருச்செந்தூருக்கு ஒரு சில பேருக்கு போனால் நல்லா செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. இதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்வாசல் வழியாக போனால் தலைவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வருது, இது இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களும் ஒரு சில கிரக அமைப்பு படி இருக்குது. அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்ததுன்னா அது மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கெடுதலான விஷயங்கள் இருக்கும்போது அது கெடுதலான பலன்களை தான் தரும். சிலது தசாபுத்தி வாயிலாக நடக்கும். எப்படின்னா அந்த தசா காலங்க இருக்க வரைக்கும் ஒரு சில பேர் அந்த கோயில் வழிபாடு பண்ணுவாங்க, அப்புறம் அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்களே தானாக வேற கோயில் போவாங்க. அதாவது வேறு தசை மாறும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான கோயில் வழிபாடு பண்ணுவாங்க. அது ஒரு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், ஒரு சில பேருக்கு நடக்காது. எல்லாமே அந்த காலகட்டங்கள் பொறுத்து தான், ஜாதகத்தில் உள்ள காலகட்டங்கள் பொறுத்து தான் அவங்க எல்லாமே அதை டிசைட் பண்ணி பண்ணுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் யாரும் இயங்க போகிறது கிடையாது. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொல்கிறானே, அவனுக்கும் அந்த ஜாதக அமைப்பு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை பார்க்கலாம். ஜாதகம் நம்பிக்கை இல்லாதன்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஜாதகத்தில் அவனுக்கு இருக்கும், அவனுக்கு ஜோதிடம் இந்த மாதிரியான சம்மந்தமானதில் நம்பிக்கை இருக்காதுன்னு அர்த்தம். ஆனால் அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இருக்கு கொடுப்பனை, அதை அவனுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பார்க்கல, அவ்வளோதான். அதனால அவனுக்கு நல்லா இருக்கு, நல்ல விஷயங்கள் நடக்குது, நல்ல இதில் இன்வால்மெண்ட் ஆகிறான், அவ்வளோதான். தெய்வத்தையும் வழிபாடு பண்ணலை, எந்த கோயிலுக்கும் போகல, ஜோசியத்தையும் நம்பலை அப்படின்றோம், ஆனால் அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஜாதக அமைப்புப்படியே கரெக்டாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே, அவங்க எதுலையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேன் இல்லையா, ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுபடி நடக்கும், அவ்வளோதான். நல்லதோ கெடுதலோ. ஆனால் ரொம்ப கெடுதல் இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிறதுக்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுறோம். அதை மக்கள் கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட இந்த பதிவு. ஜாதகமும் தெய்வ வழிபாடுனா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு ஒரு கிரகங்கள் இருக்கும், நல்ல விஷயங்களை செய்யும். சில கிரகங்கள் மேரேஜுக்கு சாதகமாக இருக்கும், மேரேஜ் லைஃபுக்கு நல்லா இருக்கும். சில கிரகங்கள் குழந்தைகளுக்கு பிறப்பு,
குழந்தை ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு சில ஜாதகத்துல வந்து பண வரவுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில ஜாதகத்துல வந்து இன்பம், மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். சில விஷயங்கள்ல இந்த ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். அந்தந்த கிரகங்களோட இத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கோயில் சார்ந்த வழிபாடு பண்றது மூலமா இதிலிருந்து நிவர்த்தி ஆகுறது ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்த நான் இப்ப உங்க முன்னாடி உடைச்சிடுறேன். சரியா? அதுக்கு உண்டான இது வந்து என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ணி அத தெரிஞ்சுக்கலாம். ஆனா, ஜாதகத்துல ஒரு சிலதுக்கு விலக்குகள் குடுக்க முடியாத சூழல்ல சில ஜாதகங்கள் இருக்கும். 100ல வந்து 20, 30% ஜாதகங்கள் இருக்கும். அதுக்கு வந்து எந்த விலக்குகளும் குடுக்க முடியாத சூழலும் இருக்கும். அந்த மாரி ஜாதகங்களுக்கு நான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ தெய்வம் ஒரு இது இருக்கு. ஜாதகம் ஒரு இது. 2ம் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அதே மாரி நம்பிக்கை இல்லாதவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க இதுல கரெக்ட்டா இருக்கிறாங்க. எல்லாமே அந்த ஜாதக அமைப்புப்படி தான் நடக்குது. அவ்வளதான். சிம்பிளா. கடவுளே நம்பி இருக்கவங்களையும் நான் குறை சொல்லல. நீங்க ஜாதகமே பார்க்க வேணாம். நீங்க கடவுளே நம்பிருங்க. ஆனா, உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது நீங்க ஜாதகத்த கண்டிப்பா எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட வந்து தான் ஆவணும். இப்போ ஜாதகம் பார்த்து ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுட்டு போறவங்கள விட்டுறலாம். ஜாதகம் பார்க்காதவங்களையும் விட்டுறலாம். இந்த தெய்வ வழிபாடுன்ற பேர்ல அட்ராசிட்டி பண்றவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள சொல்றேன். அது புடிச்சா கேளுங்க, இல்லன்னா விட்டுருங்க. ஆனா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே லாஜிக்கலா உண்ம. சரிங்களா? இப்போ ஏரியால இருக்கிறவங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போறாங்க. அவங்கவங்க இஷ்டம் போல ஒரு ஒரு கோயிலுக்கு போறாங்க. சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை ஆனா துர்க்கை வழிபாடு பண்றாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனா பைரவர் வழிபாடு பண்றாங்க. சில பேர் வியாழக்கிழமை ஆனா சாய்பாபாவை போய் கும்பிடுறாங்க. இல்ல தட்சிணாமூர்த்தி கும்பிடுறாங்க. இந்த மாரி வெவ்வேறு விதமான வழிபாடுகள அவங்கவங்க பண்றாங்க. நாங்க வழிபாடு பண்றது தப்புன்னு சொல்லல. பட் ஆனா அவங்க ஜாதகப்படி எந்த கிரகங்கள் என்ன மாரியான விளைவுகள் தரும், எப்படி எப்படினால விளைவுகள் தரும் அப்படின்றது நான் ஒரு உதாரணத்து மூலமா லைஃப் அ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் மூலமா நான் சொல்றேன். உதாரணத்துக்கு என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 6ஆம் பாவ தொடர்பு இருக்கு. சரிங்களா? சந்திரன் 6ஆம் பாவ தொடர்பு இருக்கு. சந்திரனோட ஸ்தலம் வந்து திருப்பதி. சந்திரன் வந்து இந்த பெண் தெய்வங்களையும் குறிக்கும். பொதுவா அவங்க திருப்பதிக்கு போனாலோ, இல்ல அந்த பெண் தெய்வங்கள அதிகமா வழிபாடு பண்றதுனாலயோ, அவங்களுக்கு வந்து நோயின்றது ஒரு நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 6ன்றது மேஷம். மேஷம்ன்றது தலைய குறிக்கும். தலையில வந்து அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் பகுதிய குறிக்குது. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு அந்த சந்திரன் நீர் கிரகம். அந்த நீர் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரெகுலரான இஷ்யூஸ் இருக்கு. அவங்க அந்த திருப்பதின்ற ஒரு விஷயத்த போய் கோயில்ல போய் ரெகுலரா வழிபாடு பண்ணும்போது, அந்த ப்ராப்ளம் அதிகமாகும். இதே அவங்க கணவர் போனாலும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. இப்ப 2 பேரும் சேர்ந்து தானே கணவன் மனைவின்றது வெவ்வேறு கிடையாது. இருவரும் ஒருத்தங்க தானே. அப்போ வந்து அவங்களோட 2 பேர் ஜாதகத்திலயும் எது எது ஆகலையோ, அத பார்த்து அவங்க பேலன்ஸ்டா கரெக்ட்டா வழிபாடு பண்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆ விநாயகர்னா விநாயகர் கும்பிட்டா வினைலாம் தீர்ந்துரும். துர்க்கை வழிபாடு பண்ணா அவங்க ஒரு விதமான இத குடுப்பாங்க. குபேரர வழிபாடு பண்ணா லட்ச லட்சமா, கோடி கோடியா சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்களும் அவங்கவங்களுக்கு யார் பக்கத்து வீட்டுக்காரங்க கும்பிடுறாங்களா, அவங்களுக்கு நல்லா இருந்தது. நானும் போறேன், நானும் கும்பிட்டேன் நல்லா இருக்கும்ன்னுவாங்க. இதுல முக்கியமான விஷயம்னா, எங்க ரிலேட்டிவ் சித்தி கும்பிடுறாங்க. கரெக்ட்டா போய் விநாயகர. கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள்லாம் மாறிச்சு. அதனால நானும் போய் விநாயகர கும்பிடுறேன்னு கும்பிட்டாங்க ஒருத்தவங்க. நான் சொன்னேன் இவ்வளோ அவங்களுக்கு கேது வந்து 8ஆம் பாவம் தொடர்பு. விநாயகர் வந்து கேது வந்து விநாயகர குறிக்கும். கேது வந்து நான் இந்த மாரி 8 தொடர்பு இருக்குமா, நீங்க வந்து இதுக்கெல்லாம் போவாதீங்க. விநாயகர் கோயிலுக்கு போறத குறைச்சுக்கங்க. அதிகமா இஷ்ட தெய்வமா வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா, அவங்க என் பேச்ச கேட்காம என்ன பண்ணாங்கன்னா, ரெகுலரா விநாயகர் கோயிலுக்கு போனாங்க. ஏன்னா, அவங்க சொந்தக்காரங்க போய் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த கண் திஷ்டி அதெல்லாம் விலகிருச்சு. நானும் போறேன் எனக்கு கண் திஷ்டி விலகும்ன்னு போயி, அப்புறம் வந்து எனக்கு யாராவது சூனியம் வச்சிருக்காங்களான்னு கேட்க வந்தாங்க என்கிட்ட. ஒரு 6 மாசத்துல. கேது என்ன பண்ணும்னா, இந்த மாரியான சூனியம், இந்த மாரி திருட்டு புத்தி இதெல்லாம் பண்ணும் கேது. அவங்களுக்கு 8ஆம் பாவ தொடர்பு இருக்கனால 8ஆம் பாவம்ன்றதுக்கு அவங்களுக்கு வலி வேதனை. அது பிறரோட கண் திஷ்டினால இவங்களுக்கு வலி வேதனை வந்தது. ஏன் வந்ததுன்னா, இவங்க போய் அந்த பாவத்த ஆக்டிவேட் பண்ணாங்க. விநாயகர வழிபாடு பண்றது மூலமா. இவ்ளோ ரகசியங்கள் உள்ள இருக்கு ஜோதிடத்துல. ஒரு ஒரு பாவங்கள அவங்களே அந்த கிரகத்து மூலமா இயக்கவே கூடாது. அது நல்ல பாவங்களா இருந்தா நல்ல பலன தரும். இதே கேது 2, 4 இந்த மாரி பாவங்கள் தொடர்பு இருந்தா அவங்களுக்கு பண வரவு, செல்வாக்கு நல்லா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு போணும். அவங்க சொந்தக்காரங்க போனாங்களே, அவங்க 2 நாள் அவங்களுக்கு கேது தொடர்பு இருக்கும். அதனால தான் அவங்க போனாங்க, நல்லா இருந்தாங்க. உனக்கு தான் 8ஆம் பாவ தொடர்பு இருக்கே. நீ போனா எங்க உனக்கு நல்லது குடுப்பாரு? அது தெரிஞ்சு தானே கோயில் வழிபாடு பண்ணணும். இந்த இத யாரும் சொல்றது கிடையாது. இப்படிதான் ஒரு 3 லேடீஸ் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து என் மேல நல்ல ட்ரஸ்ட் இருக்கு. நான் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு நடந்தது. இன்னொருத்தவங்க கூட வந்தவங்க, புதுசா ஒருத்தவங்கள கூட்டு வந்தாங்க.
நான் சொல்லதை பார்த்து அவங்க ரொம்ப சிரிச்சு நெக்கலாக பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நான் துர்க்கை வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்களாம்மா இப்போ அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு இப்போ வந்து தசை புத்தி வந்து 8ஆம் பாவம் கனெக்டிவிட்டி இருக்குது ராகு. நீங்கள் துர்க்கை போய் வழிபாடு பண்ணாதீங்க. நீங்கள் ஆனால் அந்த நேரத்தில் போய் வழிபாடு பண்ணுவீங்க. அதை குறைச்சிக்கிங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாகி பெரிய லெவலில் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். சிரிச்சிட்டு போனேன். அதே அம்மா என் பேச்சை கேட்காம போய் பண்ணி இடுப்பு வலி, முதுகு வலி, கேஸ் பிடிச்சி வாதம் மாதிரி பெரிய லெவலில் ஆகி அப்புறம் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகாமல் திரும்ப என்கிட்ட வந்து நான் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி அது மூலமாக தான் அவங்களுக்கு சரியாச்சு. இப்படி தப்பான முடிவுகள், தப்பான தெய்வ வழிபாடுகளை சில பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் இதே நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டு தான் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணணும். சரிங்களா? தொடர்ச்சியாக வீடியோ நான் போடணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.